உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு நொடி பொழுதுக்குமே ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. சோ அந்த வகையில இன்னைக்கான முக்கியமான செய்தி என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தகுதியை குறைத்து மதிப்பிடும் அளவிற்கான ஒரு முக்கியமான செயல்பாட்டினை செய்திருக்கின்றார்கள். சோ இதனால சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய விமர்சனங்கள் எழும்பியுள்ளது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் இருக்கார் இல்லையா, சோ அவர் மீது விமர்சனங்கள் எழும்பியுள்ளது. அவருடைய தலைமையின் மீதே மிகப்பெரிய விமர்சனங்கள் தற்பொழுது எழுந்துள்ளது. சோ இந்த மேட்ரு மூலமா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை குறைத்து மதிப்பீடு செய்ததன் மூலமாக அதனுடைய விவாதங்கள் அடுத்த கட்டமாக யாருக்கு நகர்ந்திருக்கின்றது என்றால், விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், அதாவது சிபிஎம் கட்சிக்கும் நகர்ந்துள்ளது. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. அதாவது சிபிஎம் இருக்காங்க இல்லையா, சண்முகம் அவர்களுடைய தலைமையிலான சிபிஎம், அவர் எங்களுக்கு அதிக தொகுதிகளை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் எங்களுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த இரண்டு கட்சிகளுக்குமே தொகுதிகள் மிக குறைவாக வழங்கப்பட்டால் தொண்டர்களாகிய நீங்கள் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தகுதியை குறைத்து மதிப்பீடுகள் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? அந்த மேட்ரு என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த 2026 தேர்தல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெறும் 5 தொகுதிகளை மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கி உள்ளது. வெறும் 5 தொகுதிகள் மட்டும்தான். கடந்த 2021 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளை பெற்றார்கள். சரிங்களா? அப்ப 2021 6 தொகுதிகளை பெற்றார்கள் என்றால், இந்த 2026 குறைந்தபட்சம் ஒரு தொகுதியாச்சும் அதிகமா வாங்குவதுதான் அந்த கட்சியினுடைய தகுதிக்கு ஏற்றவாறு இருக்கும். ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் மக்களை சந்திக்கக்கூடிய நபர்கள். ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த ஏற்கனவே வழங்கிய 6 தொகுதி வழங்காம இந்த முறை வெறும் 5 தொகுதியை மட்டும் வழங்கி உங்களுடைய தரம் இவ்வளவுதான் என்று பிரதிபலிக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு இருக்கின்றது. சோ இதனாலதான் சமூக வலைத்தளங்கள்ல ஜனநாயகவாதிகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒருபடி போய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வீரபாண்டி அவர்கள் மீது தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோ வீரபாண்டி அவர்களுடைய தலைமையின் மீதே இங்க இருக்கிற சமூக வலைத்தளவாசிகள் கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, வீரபாண்டியன் அவர்கள் கடந்த 2025 வருடம் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சோ மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பாக அவர் சந்திக்க போகும் முதல் தேர்தல் எதுவென்றால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அப்ப முதல் சட்டமன்ற தேர்தலையே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த சீட்டு எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த சீட்டு எண்ணிக்கையை அதிகமா கேட்டு பெறாமல் ஒரு தொகுதியை குறைத்து கொண்டது என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தகுதியே குறைக்கும் விதமாக இருக்கின்றது என்று தொண்டர்கள் குமுறி கொண்டிருக்கின்றார்கள். சோ வீரபாண்டியனுடைய தலைமை இருக்கு இல்லையா, அந்த கேப்பபிள் இருக்கு இல்லையா, அந்த கேப்பபிள தற்பொழுது மக்கள் எல்லாமே கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். நீங்க சந்திக்க போற முதல் தேர்தலையே நீங்க காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு வெறும் 5 தொகுதி மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா இது எந்த விதத்தில் ஏற்புடைய விடயம் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, நீங்கள் 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டது என்பது உங்களுடைய கம்யூனிச சித்தாந்தத்திற்கே எதிரானது என்று பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தங்கள் என்ன? எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், அதுவும் சமமாக கிடைக்கணும். இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படை சித்தாந்தங்கள்ல ஒன்று. ஒரு ஆளே எல்லாத்தையுமே குவித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு ஆளே எல்லாமே குவிச்சு வச்சாங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்கு சென்றடையாது. அதனால எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அப்படி இருக்க பட்சத்துல வெறும் 5 தொகுதியை மட்டும் சிபிஐக்கு ஒதுக்கிவிட்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டு மீத இருக்கிற 229 தொகுதியிலுமே சிபிஎம் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் உழைத்து ஓடாக தேய்ந்து போங்கள் என்று கூறினார்கள் என்றால் இது அடிப்படை சித்தாந்தத்திற்கே எதிரானது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிரானது. அதனால சமூக வலைத்தளங்கள்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வீரபாண்டி அவர்களை நோக்கி நிறைய நபர்கள் எல்லாருமே தங்களுடைய கேள்விகளை தூக்கி முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சோ இது மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியலா சமூக வலைத்தளங்கள்ல போயிருக்குது. சோ இதனுடைய தாக்கங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்ட இதனுடைய தாக்கங்கள் இருக்கு இல்லையா, இந்த தாக்கங்கள் எங்கே நீட்சி அடையும் என்றால் சிபிஎம்முக்கு நீட்சி அடையும்.
அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீச்சி அடையும். இப்ப நீங்க திராவிட முன்னேற்றம் என்ன பண்ணுவாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க 5 தொகுதியை வாங்கிட்டாங்க, நீங்க 5 தொகுதியை வாங்கிக்கங்க என்று அவங்க என்ன பண்ணுவாங்க, சிபிஎம் வந்து நிர்பந்தம் பண்ணுவாங்க. ஏன்னா சிபிஎம்முக்கு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போயிருச்சு. ஏற்கனவே முதல் கட்ட பேச்சுவார்த்தையில நான் உங்களுக்கு 5 தொகுதி தான் தருவேன்னு சொன்னாங்க. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலையும் 5 தொகுதி தான் தருவோம்னு சொன்னாங்க. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலையும் 5 தொகுதி தான் தருவோம், அதனை நாங்கள் தாண்ட மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள். யாரு, சிபிஎம். சோ இந்த நிலைமையிலதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதி மட்டும்தான் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே 5 தொகுதி வாங்கிட்டாங்க, நீங்களும் 5 தொகுதியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சிபிஎம் கட்சியை நிர்பந்தம் செய்வதற்கான ஒரு அரசியல் சூழ்ச்சியாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது. ஆனா சிபிஎம் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் இது போன்று 5 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்வாரா என்று கேட்டால் நிச்சயமா ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றுதான் பார்க்க முடிகின்றது. நமக்கு கிடைத்த தரவுகள் அடிப்படையில் விசாரித்து பார்க்கின்ற பொழுது, இல்லங்க நாங்க வந்து 5 தொகுதியில ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி நிர்வாகிகள் சில பேர் நம்மகிட்ட வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. சோ அப்படி பட்சத்துல 5 தொகுதியில் ஒப்புக்கொள்வார்களா என்றால் நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா சிபிஎம் கட்சியினுடைய சண்முகம் அவர்களும் கூட கடந்த 2025 தான் சிபிஎம் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்படி பட்சத்தில் அவருடைய தலைமையும் கூட கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. இங்க சிபிஎம் கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் கூட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிட்டாரு. ஆனா சிபிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அதனால சண்முகம் அவர்கள் விடாப்படியாக இருப்பார் என்றுதான் பார்க்க முடிகின்றது. பட் இருந்தாலும் சிபிஐயை ஒப்புக்கொள்ள வைத்ததனுடைய முக்கியமான காரணம் என்னவென்றால், இங்க சிபிஎம்மையும் ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக தான் 5 கொடுத்து அங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடிகின்றது. சோ ஒருவேளை சிபிஎம் ஒப்புக்கொண்டுட்டாங்க, 5 தொகுதிகள் ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா இதனுடைய தாக்கம் எங்க இருக்கும்னா அது விடுதலை சிறுத்தை கட்சியை நோக்கி நகரும். வாங்க, சிபிஐயும் ஒரு தேசிய கட்சி, சிபிஎம்மும் ஒரு தேசிய கட்சி. சோ 2 கட்சிகளுமே தேசிய கட்சி, 2 கட்சிகளுமே தேசிய கட்சி. ஆனா நீங்க வெறும் ஸ்டேட் லெவல்ல இருக்க கட்சி மட்டும்தான், யாரு, விசிகா. அப்ப நீங்களும் உங்களுடைய தொகுதிகளை குறைத்து கொண்டு வெறும் 6 தொகுதியை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லாட்டி வெறும் 5 தொகுதியை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு 5 கொடுத்துட்டு உங்களுக்கு நான் 6 கொடுத்தேன் அப்படின்னா அவங்க கோச்சுக்கிடுவாங்க. அதனால நீங்களும் வெறும் 5 மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று திமுக நிர்பந்தம் செய்வதற்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கின்றது. சோ அதனை நோக்கிதான் இது நகர மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் விசிகா நிறுவனர் திருமாவர்கள் இதற்கு நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றுதான் பார்க்க முடிகின்றது. ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல தொண்டருடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இரட்டை இலக்கம் என்பது உறுதி இறுதி அப்படின்றதுல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சங்க தமிழ் அவர்களும் கூட சில பல பேட்டிகள் கூறுகின்ற பொழுது, ஒருவேளை நாங்கள் ஒப்புக்கொண்டாலும் கூட, ஒரு தலைமை எங்க தலைவர் ஒப்புக்கொள்ள மாட்டாரு, ஒருவேளை நாங்கள் வெறும் 6 தொகுதிக்கு ஒப்புக்கொண்டாலும் கூட தொண்டர்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள், தொண்டர்கள் பணி செய்ய மாட்டார்கள் என்று சங்கத்தமிழர்கள் பதிவு செய்திருக்கின்றார். சோ அப்படிங்கிற பட்சத்துல விசிகாவுக்கு இவங்க மறுபடியும் ஒரு 6 தொகுதி தான் கொடுத்தாங்க, 5 தொகுதி தான் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியையும் அப்புறம் இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியும் காண்பித்து அவங்களுக்கு 5 தான் கொடுத்துருக்கோம், நீங்களும் வாங்கிக்கணும்னு சொன்னார்கள் என்றால் ஒருபோதும் தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். இது வந்து களத்துல வந்து பயங்கரமா ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சோ இது போன்ற சில பல சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது. சோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்ட அந்த 5 தொகுதி என்பது அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு செக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுமே எனக்கு 5 தொகுதி போதும் என்று ஒப்புக்கொண்டார்கள் என்றால் அது இங்க இருக்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வச்ச செக்கு. சோ வந்து இது எப்படி போய் முடியும் என்பது தெரியவில்லை. பட் இருந்தாலும் பார்ப்போம், அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேணாலும் நடக்கலாம். நாளைக்கே விடுதலை சிறுத்தை கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நாம இந்த தேர்தலை தனியாக சந்திக்கலாம். இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து உங்களுக்கு வேண்டப்பட்ட இடங்கள்ல மட்டும் உங்களுக்கு பலம் எங்க அதிகமா இருக்குதோ அங்க மட்டும் வந்து நம்ம போட்டி போட்டுக்கிடுவோம், விசிகாவுக்கு எங்க பலம் அதிகமா இருக்குதோ அவங்க அங்க மட்டும் போட்டி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர்களுக்குள்ளே பேசி முடித்து கூட்டணி விட்டு கலன்று போவதற்கான பாசிபிள் கூட இருக்குது. பட் இருந்தாலும் கலர்ற மாதிரி தெரியல. ஒருவேளை போனாலும் போனதான், அரசியல் களத்துல எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா. எது நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.